ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இவ்வளோ நாளாக நான் வீடியோஸ் பண்ணல. இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எடுத்தோடனே முத்து அவங்க அண்ணன் எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. மனோஜ்க்கு அந்த பொண்ணு செட் ஆகாமல் போயிடும்ல, அதை வச்சு முத்து கலாச்சிட்டு இருப்பான். இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லி கலாச்சிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் 3 பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு போதுண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காலையில் ரவி காஃபி வச்சு எல்லாரும் கொடுக்கும்போது ஒரு அம்மா அம்மா நீங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களாமேன்னு சொன்னோடனே விஜயா நான் தான் சொல்லியிருந்தேன் வாங்கன்னு சொல்லிட்டு பேசினே இருப்பா. பேசும்போது அந்த வேலைக்காரம்மா சொன்னாங்க, அம்மா ஒன்று எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது, ஒன்று நீங்கள் எழுந்துறீங்க இல்லை நான் உட்காந்துக்கிறேன்னு சொன்னோன்னே விஜயா இல்லை இல்லை நீ நில்லு நான் எந்திரிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கேட்டோன்னே 3 வேளை சமைக்கிறதுக்கு பேசிக் ஸ்டார்டிங் 10,000 சொல்லிட்டு சொல்லுவாள். சொன்னோன்னே விஜயாவுக்கு ஷாக் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நான் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சேன், அதனால் சாட்டர்டே சண்டே எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாள். என்னது 2 நாள் லீவ், அப்புறம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் 5 காஃபி குடிப்பேன், அதனால் எல்லாருக்கும் சேர்த்து 2 லிட்டர் பால் வாங்கி வச்சுருங்க டெய்லி சொல்கிறான். இதெல்லாம் கேட்டவுடனே விஜயாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடும். வாரத்தில் 7 நாள் தான் இருக்கா, அதில் 5 நாள் தான் வருவேன், 5 நாள் தான் வேறு 2 நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும்ல சொல்லிட்டு சொல்லுவாள். அதே மாதிரி எனக்கு மரியாதை இல்லாமலாம் பேசக்கூடாது, என்கிட்ட மரியாதையாக தான் பேசணும்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. உடனே முத்து சொல்லுவான், பார்த்தீங்களா மீனா 3 வேளையும் சமைச்சு போட்டு நடுராத்தில் அம்மாவுக்கு ஏதாவது வேணும்னா கூட கேட்பா. ஆனால் இங்கே பார்த்தியா அதுதான் வீட்டு ஆளுங்களுக்கும் வேலைக்காரங்களுக்கும் வித்தியாசம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொன்னோன்னே விஜயா சொல்லுவா மொத்தம் 5 பேர், நானே எங்கள் வீட்டுக்காரி 3 பசங்கன்னொடனே 4 பேருமே ஆம்பளைங்களா, ஒரே ஒரு பொம்பளை மட்டும்தான், சரி பசங்க பெருசாக இருக்காங்களே இப்போ கல்யாணம் இருக்கணுமேனோடனே ஆமாம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, இப்போ மருமகள்ங்க யாரும் இல்லைன்னொடனே எனக்கு பாதுகாப்பு வேணும், இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, நீங்கள் நான் வேலை செய்யும்போது கிச்சன் வாசல்லே இருக்கணும், நான் எப்போல்லாம் வேலை செய்யணும் அப்போல்லாம் நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டி மாதிரி இருக்கணும்னு எல்லாருக்கும் கடுப்பாயிடும். விஜயாவுக்கு என்னது உனக்கு நான் செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா, நீ எனக்கு சரி வர மாட்டேன், நீ ஆளே ஒரு மாதிரி இருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. உடனே அண்ணாமலை மருமகள்களெல்லாம் அனுப்பி விட்டு உனக்கு மீனாவோட அருமை இப்பயாவது புரியுதா பார்ப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே முத்து மீனா கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக வருவான். மீனா இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி அழகாக வச்சுருப்பா. முத்து வரும்போது மீனா இன்னைக்கு செம்ம காமெடி நடந்துச்சு, வீட்டில் என்ன நினச்சி தெரியுமானோடனே மீனா கேட்பேன் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வேலைக்காரமா வந்தாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க, அம்மாவுக்கு செம்ம இதுவாகிடுச்சு, இன்னும் எத்தனை பேர்கிட்ட அம்மா பர போகிறாங்க தெரிலனோடனே ஐயோ பாவங்க அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நல்லா சமைப்பாங்க, அவங்கள வேணால் சொல்லவானோடனே இல்லை இல்லை வேணாம் வேணான்னொடனே ஏங்க ஆமாம் அவங்க நல்லா சமைக்கலன்னா அத்தை என்னதான் திட்டுவாங்க அதுக்கு தானே, இல்லை இல்லை அவங்க நல்லா சமைச்சிட்டாக்கா அப்புறம் அவங்களுக்கு ஞாபகமே வராதுன்னு மீனாக்கு கோவம் வந்துடும். அப்போ என்னன்னா உங்கள் வீட்டில் சமையல்காரி என்னன்னு ஒரு சமையல் வேலைக்கு இப்போ காலியாக இருக்கு, அங்கே எங்கேயாவது நல்லவங்களா வந்துட்டாக்கா அப்புறம் நான் வரவே முடியாதுன்ற மாதிரி பேசுகிறீங்க, நான் அந்த வீட்டில் ஒருத்தியாக தான் எல்லா வேலையும் செய்கிறேன், நான் ஒன்றும் வீட்டு வேலைக்காரி இல்லை, அங்கே உங்கள் மனைவி நான் சொன்னோன்னே முத்து மீனா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லன்னு சொல்லுவான். மீனா ரொம்பவே கோச்சிப்பா. முத்துவும் இப்படி இப்படி கால்லெல்லாம் விழுவான், தோப்பு காலம் போடுவோம், எப்படியோ மன்னிப்பு கேட்டு ஒரு வழியாக சமாதானம் ஆகிடுவாங்க. இங்கே ஸ்ருதி ரவி காப்பிப்பாங்க. ரவி ஸ்ருதிக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொடுப்பான். ஸ்ருதி இது லாலிபாப் தானே, சிக்கன் லாலிபாப் தானே, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருன்னு அது பன்னீர் லாலிபாப், பன்னீர் சீஸ் லாலிபாப், அது சாப்பிட்டோன்னே ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிச்சிரும். ரவி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இந்த டிஷ்க்கு ஒரு பேர் வச்சுட்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அந்த டிஷ்க்கு ஆல்ரெடி பேர் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனா வரும். மீனா ரொம்ப பரபரப்பாக ரவி ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரியாது என்ன பிரச்சனை என்னாச்சுன்னொடனே நீத்து ஹோட்டலை மூடிட்டான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படனால இப்போ அவள் ஹோட்டலை மூடிட்டு பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை பார்த்தா சிந்தாமணி தான், இது இப்படியே விடக்கூடாது, அதுவும் ரவி பேரில் ஆரம்பிச்சிருக்கானோடனே இதை இப்படியே விடக்கூடாது, சிந்தாமணி எப்படி இருந்தாலும் அத்தைக்கு ஃப்ரெண்ட் இல்லை, அத்தைக்கிட்ட சொல்லி இதை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது, மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.